இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமா? ப்ரோட்டீனுக்கு முட்டை, அப்புறம் வந்து ஆம்லேட்டு, இது சேர்த்து மொத்தம் 5 முட்டை இருக்குங்க. அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு. இதில் வந்து மாவுச்சத்து இருக்குது, அதாவது கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, ப்ளஸ் வந்து இதில் எனக்கு நார்ச்சத்தும் இருக்குங்க. ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இது கூட ஒரு வெஜிடபிள்ஸு கொஞ்சம் வச்சுட்டோன்னு வைங்களேன், ஒரு பேலன்ஸான டயட் வந்து அதுதான் ஒரு பேலன்ஸான டயட்டு. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எப்போவுமே ஒரு புரோட்டீன் சார்ந்த உணவுகள் கண்டிப்பாக இருக்கும். அது கூட மாவுச்சத்து கொஞ்சமாக வச்சுப்பேன். புரோட்டீன் சார்ந்த உணவுகள் தான் அதிகமாக என்னோடய பிளேட்டில் இருக்குங்க. இப்படி தான் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு ஒருத்தங்க நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நான் வயக்காட்டில் செய்கிற வேலையில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டோன்னா 1 மணி நேரத்தில் எனக்கு பசிக்க ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பதிவு சொல்கிறேங்க. இதுதான் கான்செப்ட். நம்ம வந்து எப்போவுமே புரோட்டீனு, ஃபைபரு, மாவுச்சத்து எல்லாம் பேலன்ஸாக எடுக்கணும். இதுதான் கான்செப்ட். நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதிலே வந்து நான் 5 முட்டை வைக்கிற இடத்துல நீங்கள் 10 முட்டை வச்சுக்கிடுங்க. நான் 3 பீஸ் கிழங்கு வைக்கிற மாதிரி நீங்கள் 5 பீஸ் கிழங்கு வைக்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க. இது நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து சாப்பாடு நம்ம டயட் பிளான் வந்து எடுக்க முடியாதுங்க. அது ஒவ்வொருத்தவங்க வேலை செய்கிற வேலை, ஒவ்வொருத்தவங்க மனநிலைமையை பொறுத்து சாப்பாடோட இது மாறுங்க. ஸோ என் உடம்புக்கு நான் பார்க்குற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்தால் என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. அதேமாதிரி நீங்களும் என் வீடியோ பார்த்துட்டு டயட் பிளான் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் ஏதாவது சுகர்லேயோ இல்லை வேறு எதுலேயோ ப்ராப்ளமில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட்லாம் எடுக்கலாமா அப்படின்ட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுங்கிறதை தெரிஞ்சு வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து முடிஞ்சளவு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காலகட்டத்தில் எப்போவுமே இட்லி தோசை இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கிழங்கு, கொஞ்சம் ப்ரோட்டீனு, கொஞ்சம் காய்கறி, இந்த மாதிரி பேலன்ஸாக ஒரு பிளேட்டில் வச்சு அதை சாப்பிட பழகுங்க. உடல் ஆரோக்கியத்தோடு இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.